அறப்படி என்றால் என் பிதாவே என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமல் செய்கிறதினாலே அந்த பிழையை பொறுத்துக் கொள்ளுமென்று மன்றாடினாரே. ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய புஸ்தாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ. எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய உறுதியையும் பாருங்கோ. நாங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே. அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீர வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் மன்றாடுகிறாரே. சத்துரார் யூதர்களத்தனை துஷ்ட மனதோடு பண்ணுகிற வித்தனை வாதைகளும் அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்திற்கநேக நரகங்களுடைய ஆக்கினை போதாமல் இருக்க அவர்களுக்கு அத்தை பொறுக்க வேண்டுமென்றும் மன்றாடுகிறாரே. இப்படிப்பட்ட தயாபரமான சித்தம் எங்களுக்கு உண்டாயுங்கள். சத்துராதிகளுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை பண்ணியருளும். அதன்பின் எங்கள் ஆண்டவருடைய இருபுறத்தில் இருக்கிற கள்ளர்களில் இடதுபுற கல்வரை ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவது, நீ தேவனானால் தம்மையும் இரட்சித்து எங்களையும் இரட்சியும் இல்லாதிருக்க தம்மை தேவன் என்பதேதன்று பரிகாசம் பண்ணுகிற போது வலதுபுற கள்வன் அவனை அதட்டி, நாங்கள் செய்த பாவத்திற்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கிறோம். இவரொரு தோஷமும் இல்லாத சர்வேசிரனும் தாசாவும் என்கிறதை அறிவேன் என்று ஆண்டவரை